வாருங்கள், பணிந்து குனிந்து நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடுவோம். கர்த்தருக்கு பிரியப்பட்ட சகோதர சகோதரிகளே, மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளன்று நமது சபையில் 3 ஆராதனைகள் நடைபெறும். அதிலே கலந்து கொள்ள ஆராதனை நேரங்களானது காலை 5:30 மணிக்கு முதல் ஆராதனையும், காலை 8:30 மணிக்கு 2ஆம் ஆராதனையும், காலை 11:30 மணிக்கு 3ஆம் ஆராதனையும் நடைபெறும். இந்த ஆராதனைகளிலே தேவன் நமக்கு அருளிய தேவ வார்த்தையானது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தின்படி இருக்கும். அதனை பற்றிய தீர்க்கமான கருத்துக்களை நமக்கு தெளிவாக விளக்க நமது போதகர் கார்த்திக் டேனியல் அவர்கள் ஆயத்தமாயிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அன்றைய தினம் 3ஆம் ஆராதனையானது அபிஷேகத்தின் ஆராதனையாக நடைபெறும். அதிலே வியாதியஸ்தர்களுக்காகவும் பல்வேறு பிரச்சனைகளில் மனபாரத்தோடு இருப்பவர்களுக்காகவும் நமது போதகர் கார்த்திக் டேனியல் அவர்கள் ஜெபிப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆராதனைகளிலே தவறாமல் கலந்து கொண்டு நம் வாழ்வில் நாம் கிரகிக்க முடியாத நன்மைகளை மட்டுமே நமக்கு செய்த நம் தேவனை முழு மனதோடு ஆராதிக்கவும் அவரை தியானிக்கவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பங்கு பெறுங்கள். தேவன் நம் ஒவ்வொருவரையும் தம் கரங்களில் தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதி, கனம், மகிமையும் மேன்மையும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமேன்.